வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒரு ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன். இப்போது நெல்சன் மாணிக்கரோடில் இருக்க மனநலம் குன்றியோர் அந்த ஸ்கூலில் ஒரு ஆசிரமத்தில் ஒரு ப்ரோக்ராம் அதை பண்ண கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தர சொல்லியிருந்தேன். அந்த கேக் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நீ சொல்லுமா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பப்ளிஷ் பண்ணிடுறோம். கேக் மட்டும் இல்லை, அதில் மசாலா அந்த பவுடர் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அதே நம்பரில் நீங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இப்போ ரிவீல் பண்ணிடுறோம். பட் என்னென்னா ஆர்டர்ஸ் இன்றைக்கி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பட் டிஸ்பேச்சிங்கு, கொரியர் சென்ட் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது எல்லாம் 31st தான் உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 நாள் கேப் இருக்குன்னா, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆர்டர்ஸ் வாங்கி எத்தனை ஆர்டர்ஸ் வருது இல்லை, ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 31st டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்பர் சொல்லலாமாப்பா? நம்பர் சொல்லுங்கள். இந்த நம்பர் வாட்ஸ்அப் காலு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க. இது யார் நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் கரெக்டாக அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் அனுப்புங்க. அப்புறமா உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை அனுப்புங்க. நீங்கள் நாங்கள் காஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம். எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுறது வாட்ஸ்அப்லேயே கைட் பண்ணிடுறோம் நாங்கள். ஸோ நம்பர் 8056 பார்த்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கண்டினியூஷன். சரி, ஓகே. அது நேதான் நம்பர் வாங்கணுமா? நம்பர் நான் எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் சொல்லி கரெக்டாக சொல்லு. 8056 859681 இதான் நம்பர். இன்னொரு சொல்லு. 8056 859681 இதான் நம்பர். இதான் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. கண்டிப்பாக நான் எடுப்பேன். இல்லாட்டி இவங்க இது பண்ணுவாங்க, இல்லாட்டி என் ஒய்ஃபு. பொதுவாக இருக்குது இந்த நம்பரு. இது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் அது கூட இதே தான். சொல்லுங்கள். இப்போ கிடையாது, எல்லாமே 31st மேலே தான். இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, அட்ரஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். அது என்ன ரேட்டு எது ரேட்டுன்னு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சுவலாக கேக்கில் ப்ரௌனி கேக்கில் எத்தனை வகைகள் இருக்குது? ப்ரௌனி டைப்ஸில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நட்ஸ் ப்ரௌனி இருக்குது. நீங்கள் எனி நட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் எனக்கு பாதாம் வேணுன்னா பாதாம் போட்டுக்கலாம், கேஷ்யூ வேணுன்னா கேஷ்யூ போட்டுக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வேணுன்னா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம். அண்ட் கிட்கேட் ப்ரௌனி இருக்குது, ஓரியோ ப்ரௌனி இருக்குது, நியூட்டெல்லா ப்ரௌனி இருக்குது, பிஸ்காஃப் ப்ரௌனி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட், வெறும் சாக்லேட் கனாஷ் இருக்குது, ப்ரௌனி டப் இருக்குது, ப்ரௌனி பைட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் சென்னை தவிர வேறு எங்கேயாச்சும் கொரியர் அனுப்பணும்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ப்ரௌனி டப் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. பிகாஸ் இதில் சாக்லேட் ப்ரோ பண்ணுறதுனால உங்களுக்கு மெல்ட் ஆகிடும், உங்களுக்கு ஒழுங்காக ரிசீவ் ஆகாது உங்களுக்கு. ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிடுறேன் நான் கொரியருக்கு. இது எல்லாமே கொரியருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரௌனி இருக்குது. அதே மாதிரி கப் கேக் கூட இருக்குது. கப் கேக் அவ்வளோ தான் அனுப்ப முடியல. கப் கேக் அனுப்பலாம். அதே மாதிரி கப் கேக் அனுப்பலாம், டீ கேக்ஸ் அனுப்பலாம், குக்கீஸ் அனுப்பலாம் உங்களுக்கு. தமிழ்நாடு சென்னை தாண்டி உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதுவும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நீங்கள் ஆக்சுவலி சென்னை ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன். நான் பண்ணுவேன். இங்கே போட்டு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம். உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ், கெஸ்ட்டுங்க யாருன்னா வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் எதாவது தரணும். பட்டர் பிஸ்கட் கூட சால்ட் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, இவங்க எல்லாம் பண்ணுறாங்க. 31st மேலே கண்டிப்பாக நாங்கள் டெலிவரி தர ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபீட்பேக்கு எங்களுக்கு ரிவ்யூ நீங்கள் அனுப்பிச்சா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஷார்ட் வீடியோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸோடு அனுப்புங்க. நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணாம்னா ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும், வாய்ஸ் ஓவர் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு ஃபீட்பேக்கு இருக்கலாம். இல்லைங்க எங்களுக்கும் தெரியும், ஓகே நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு பண்ணால் நாங்கள் பண்ணிப்போம். நம்ம எதுனாலும் ஓகே, கம்ப்ளைண்ட்ஸாக நீங்கள் ஓப்பனாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு இல்லை, அதனால எங்களுக்கும் தெரியல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நாங்களும் கற்றுப்போம். ஆக்சுவலி அதுதான் சொல்கிறேன். இவங்க ப்ராப்பராக ஆக்சுவலாக படிச்சிருக்காங்க. எங்கே படித்த மாதிரி வேலைச்சேரி. நான் வேலைச்சேரி 0 அகாடமியில் நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் நான். ஸோ அது முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். சர்டிஃபிகேட் வாங்கி ப்ராப்பராக தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் குழம்பு மிளகாத்தூள், சுரேஷ் பாபு குழம்பு மிளகாத்தூள் பண்ணுறதுக்கு
அதுக்கும் என்ன சொன்னேன் FSSI சர்டிஃபிகேட் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி 1 வீக்ல எங்களுக்கு டிக்ளேர் ஆகிடும் எங்களுக்கு மோஸ்ட்லி. ஸோ எங்ககிட்ட அதுவும் இருக்குது, சர்டிஃபிகேட்டும் இருக்குது, லைசன்ஸ். ஆமாம் லைசன்ஸும் இருக்குது. நீங்கள் தைரியமாக வாங்கலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஹோம்மேடு எல்லாமே ஹோம்மேடு, விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இல்லையா? ஹோம்மேடு ஆர்கானிக்ஸ் ஹோம்மேடுனால நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விலை வந்து ரீசனபிள் தான் கொடுக்குறோம். நானும் சரி மசாலாவும் சரி ரீசனபிள் தான் தரும். நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் வந்து விற்க மாட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாரும் வாங்குறதா எங்களுக்கு மோட்டிவ். அதான் சொல்றேன். வாங்கிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க முதல்ல. கண்டிப்பா. ஓகேவா? அது ஃபீட்பேக் கொடுத்தாலும் அந்த ஃபீட்பேக் பார்த்து தான் நீங்கள் ஃபேஸோட வீடியோ எனக்கு அனுப்பிச்சலாம் அனுப்புங்க. வாய்ஸ் ஓவர் சொன்ன மாதிரி வாய்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் அதை வந்து யூடியூப்ல நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட பிஸ்கட் இப்படி இருக்கு, கேக் இப்படி இருக்கு சொல்லிட்டு. அதே பர்த்டே கேக் கூட பர்த்டே கேக் அவ்வளோ அனுப்ப முடியுமா? பர்த்டே கேக்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. என்னால் டெலிவரி முடிஞ்ச அளவு டிஸ்டன்ஸ் தான் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன் உங்களுக்கு. நான் இவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க, எல்லாம் எடுத்து 2 பேரும் வந்தாலும் வருவோம். ஓகேங்களா? வீடுகளுக்கு அதே மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. இல்லாட்டி எங்களுடைய லொக்கேஷன் நான் தரோம். நீங்கள் வீட்டில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எங்களும் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நானும் குழம்பு மிளகாய் தூள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். நேற்று நானே உங்கள் ஒய்ஃபும் பேசுறது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 வியூஸ் கிட்ட போயிருக்கு. 10,000 பேர் பார்த்துருக்காங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து தனியா கமர்ஷியலுக்காக நாங்கள் ரெடி பண்றது இல்லை. நாங்கள் வீட்டில் என்ன செய்யறோமோ அதான் நாங்கள் வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க தைரியமா வாங்கலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்துலயும் யூஸ் பண்ணலாம் நீங்க அந்த குழம்பு மிளகாத்தூள். ஸோ நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்னு கேட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்ல, இந்த கும்பகோணத்துல இருந்து இந்த மீன் மசாலா நிறைய பேர் கேட்டுருக்காங்க கமெண்ட்ல. நாங்க அதுவும் டெலிவரி பண்ண பார்க்கறோம். நாங்களே பண்ண பார்க்குறோம். ஸோ எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக வேணா நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவா அவங்க வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 10-15 பேர் கேட்டிருக்காங்க. ஷூர். நீங்க இல்ல மத்த நம்பருக்கு லைக் வாங்குறது கஷ்டமா இருக்குன்னா எங்களுக்கே கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். ஆனா இன்னொன்னு மீன் மசாலா வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்றது இல்ல, வெளிய இருந்து வாங்கி தான் உங்களுக்கு செல் பண்ணுவோம். அவங்க வீட்ல ஹோம்மேட் தான். அதுவும் ஹோம்மேட் தான். ஆமா, கும்பகோணத்துல ஹோம்மேடா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேரக்டா மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ அது மார்க்கெட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா குழம்புத்தூள் நம்ம மேனுஃபேக்சர் பண்றது. அது கிளியரா இது பண்ணிடுறேன், நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஆக்சுவலா கப் கேக் எல்லாம் பண்ணாங்க. நம்ம கப் கேக் வந்து டிஸ்ப்ளே பண்ணல. ஆமா, போட்டோஸ் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். அந்த தப்னைல் நம்ம போடலாம் நம்ம. அண்ட் வந்து பர்சனலா இல்லாம நான் கஃபேக்கும் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என் தம்பி கஃபே வச்சிருக்கான். ஸோ நாங்க சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி போகுது மூவ்மெண்ட்டு, எப்படி வாங்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புள்ஸ் கொஞ்சம் இது பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கஃபே வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை பல்காக நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க, கார்பரேட் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்குலாம் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணால் நானும் அது பண்ணித்தரேன் உங்களுக்கு. அந்த ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு லைக் ப்ரௌனிஸு, டீ கேக்ஸு, கப் கேக்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பண்ணி தருவேன். பக்காவாக பண்ணும். நீங்கள் ஆக்சுவலாக சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முதல்ல நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். என் மருமகளும் சரி, நானும் ஒய்ஃபும் சரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நீங்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிங்க. நேற்று ஃபுல்லாக விஷ் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நீ கேக் பண்ணி காமிச்சு ஒரு தடவை அது நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. மருமகள் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க சொல்லிட்டு. நீ கமெண்ட்டை பாரு. இனிமேட்டு வந்து இவங்களுக்கு வர இந்த வீடியோவில் வர கமெண்ட்டை நான் பார்க்க மாட்டேன். இவங்க தான் இந்த வீடியோ வர கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களை ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். என்ன டவுட்னாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் லைக் மசாலா பொடி அண்ட் வந்து கேக் டவுட்னா நீங்கள் வந்து எனக்கு ரீச் பண்ணலாம். நீங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1 hour 2 hour டிலே ஆகுமாப்பா நம்ம பண்ணுறதுக்கு. அதுதான் டிலே ஆகும். பட் அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் உங்களுக்கு. அதுக்கு நான் ஷுவர். நான் இப்போ நம்ம டெல்லி தரப்போ 31st மேலே தான். ஆமாம், ஏன்னா 31st நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்டர்லாம் வாங்கி வச்சா கரெக்டாக இருக்கும்ல லைக் பேக் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்பாட்டில் 31st நம்ம டெலிவரி எடுத்தோம்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா 2 days 3 days வந்து நமக்கு டிலே ஆகும் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இதுனா அன்றைக்கே உங்களுக்கு லைக் ரீச் ஆகிடும் உங்களுக்கு. அன்றைக்கி நாங்கள் இது போட்டுருவோம், கொரியர் போட்டுருவோம் நாங்கள் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.